ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வீடியோ போடுறோம். இப்போ விளையாட போய் ஹிட் விக்கெட் தான் 2-3 வாரம் கழிச்சு வீடியோ போடுறோங்க. இது கும்பல் ஒரு மாதிரியே இருக்குது. 7 விங்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பவர் வெறித்தனமாக ஏற்றி வச்சுருக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனல் பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் மறக்க மாட்டேன். இப்போ நாங்கள் போலிங் போட்டு 89, இப்போ 3400 பவரில் இருக்காங்க. இப்போ நான் எலைட் பாஸ் போட்டிருக்கேன், அதனால் இப்போ செம்ம ஸ்பீடில் அடிக்கலாங்க 6-6. இப்போ இந்த பாலும் டாட், ஃபஸ்ட்டு 2 பால் கன்ஃபார்ம் டாட் வச்சு ஆகணும். இப்போ இந்த பால் தூக்குறாங்க 6, இப்போது டாட்டு. ஆனால் பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் போட்டா விக்கெட்டில் இன்னும் விக்கெட்டாக மாறிடும். விக்கெட்டில் நம்மளுக்கு பறக்க விட்ரு 6, இன்னொரு டாட்டு 6, 6 போச்சு. இன்னும் பால் 6ங்க. ரொம்ப சொல்லனால மறந்து எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு கோளாறு இருக்கும் கடைசியில். அது பேர் என்ன, ஸ்டோரேஜ் இல்லாமல் நடுவுலையே படையின்றோம். அதுக்கு தான் ஒரு விஷயம். சிங்கிள் இவனை வச்சு லாஸ்ட் ஓவர் மட்டும் சிங்கிளாக எடுத்துருக்கணும். இப்போ இவன் ஆஃப் செஞ்சுரி போட்டான் 6, அவுட் ஆனால் பவர் அவுட்டே ஆகும். மிஸ் பண்ணிட்டான். பவுண்ட்ரிங்க, பவுண்ட்ரி. ஐயோ, இந்த பவரா? ஆமாங்க, இந்த பவராக இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ 4 அடித்தா பாடி தான் வரும், பாடி தான் கிடைக்கும். 6 டபுள் மொக்க போல் இருங்க. இவன் எவ்வளோ பவர் 800 இருக்குது. பவரில் 400 தொத்துருச்சு. 4500 டாட்டு 6 டாட்டு. லாஸ்ட் பால் 6 அடித்து முடிக்கிறோம். 6ங்க, மேட்சை முடிஞ்சு 92 ரன் அடிச்சிருக்காங்க. வேறு லெவல். இல்லை, பெரிய விஷயமே இல்லை. நிறைய ரன் அடிச்சிருக்காங்களாம். 150 அடிக்கணுங்க ஒரு நாள். அடிச்சு பார்க்கணும். 150 அடித்ததே இல்லை. சரி, வெளியே போய் பார்ப்போம் என்னடா இருக்குன்னு. ஏபிடி இது டோர்னமெண்ட் எல்லாம் தேவையில்ல, கம்மிப்போ. இங்கே டெய்லி ரிவார்டுங்க. பின்னாடி பிளேயர் கிடைக்கும். இது டாஸ்க்கு. டாஸ்க்கெல்லாம் முடித்தா கிடைக்கும். அந்த பவர் இடம் ஆன் பண்ணுமோ. பேடு கிடச்சிருக்கு, பேசிக் பேடு. இந்த 2 ஷார்ட்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறது, போட அடையுங்க. இவனை பவர் அப் பண்ணுங்க முக்கியமாக. டெய்லி ரிவார்டு பார்த்தீங்களாங்க, 3 செஞ்சுரி அடிச்சிருக்கேன். இல்லை 121 ஹையஸ்ட்டு. 3 இது எடுத்தால் ஒரு பிளேயர் எல்லாம் கை வருவான். எலைட் பாஸு ரிவார்ட்ஸ் அன்லாக் ஆகணும். சரி, இன்னொரு மேட்ச் போடும். இவன் நல்ல பவர் தான். இவன் எவ்வளோ ரன் அடிப்போம்? ஒரு 90 அடிப்பான். 90க்கு மேலே பார்க்குறேன். அதுக்கு மேலே தயவு செஞ்சு சொல்லிக்கிறேங்க, என்னோட மொக்க ஏற்றி பெருசுக்கு நீங்கள் மற்றவங்களும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுப்பாங்க. இந்த காப்பி வீடியோக்கே அவனுக்கு 1K வியூஸ் மேலே போடு. நான் காப்பி வீடியோ போடுறது, நான் சொந்தமாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நான் அடுக்கில் நீங்கள் ஏதோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு 5 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து கட்டாசக்கூடாது. இது 6, இது ஒரு 6 ஜஸ்ட் அவுட்டு. பவர் இருக்குல்ல, டபுளு சிங்கிளு. லாஸ்ட் பால் எப்போவுமே சிங்கிள் தாங்க எடுக்கணும். சிங்கிள் 6 ஸ்டார்ட்டு. இந்த கேம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிட் விக்கெட்டுங்க. ஹிட் விக்கெட்டு இந்த கேமோட பேர். ஐயோ, பவர் ஆன் பண்ணிட்டானா? நினச்ச போன வச்சு இதே வரும். ஐயோ, இன்னும் மொக்க பிளேயர் கொடுலாம். நம்ம தரனா அடிச்சு டம்ஸ் பண்ணுறோம். 6
இன்னொரு கட்டாசு. ஐயோ, இன்னொரு கட்டாசு போர்டு 6 சிங்கிள் 36 ரன் 37 பால் வாய்க்குள்ளர் 34 பால் 27 ரன் அடிக்கணும். அதெல்லாம் சப்பாங்க எனக்கு. அப்படியே நம்ம மொக்க பேர் ஆனால் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டுருப்பாங்க. அப்புறம் கேம் பேர் என்ன ஹிட் விக்கெட்டுங்க. மறக்காமல் ஏற்றிடுங்க. இல்லை கேம் பேர் என்ன இன்னொரு டீம் சொல்கிறேன். ஹிட் விக்கெட். கிரிக்கெட் இல்லை, ஹிட் விக்கெட் எனக்கு கேம் பேர். அவள்தாங்க மேட்ச் முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னொன்று கால் இந்த வீடியோ முடிஞ்சு அப்புறம்